இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். மோசே தேவனோடு கூட சீனாய் மலையிலே பேசிக்கொண்டிருந்தார். புசியாமலும் குடியாமலும் தேவனோடு கூட இருந்தார் என்பதை நாம் வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இங்கே நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஜனங்கள் ஆரோனை பார்த்து, மோசே மலையிலே இருந்து விட்டார், அவருக்கு என்ன சம்பவித்தது என்று எங்களுக்கு தெரியாது, எனவே எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி ஆரோனை நிர்பந்திப்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆரோனும் அவர்களுடைய சொற்களுக்கு இணங்க, உங்கள் காதணிகளை எல்லாம் கழற்றி போடுங்கள் என்று சொல்லி அதனாலே ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினான் என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இன்றும் நாம் தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தருடைய அழைப்பிலே காத்திருப்பதற்கு பதிலாக, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பதற்கு பதிலாக, ஜனங்களின் விருப்பத்தின்படி நடந்து விடுகிற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். போதகர்கள் என்றாலும் சரி, மெய்ப்பர்கள் என்றாலும் சரி, அப்போஸ்தலர்கள் என்றாலும் சரி, எவாஞ்சலிஸ்டுகள் என்றாலும் சரி, தீர்க்கதரிசிகள் என்றாலும் சரி, சில வேளைகளிலே ஜனங்களுக்கு ஏற்ப நடந்து விடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். இங்கே ஆரோன் அப்படி நடந்தான். நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடவே கூடாது. எனவே சபை அல்லது கர்த்தருடைய ஜனங்கள் தேவ சித்தத்தை அறியும்படியாய் அவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய சபையிலே தங்கள் சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் துணிந்து செயல்படுகிற அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்படி நாம் அவர்களுக்கு இணைந்து நாம் செயல்படுகின்ற பொழுது சீக்கிரமாய் கர்த்தருடைய வழியை விட்டு ஜனங்கள் விலகி போவதற்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்து விடுகிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். வேதம் சொல்லுகிற ஆண்டவருடைய வழியை அல்லது சித்தத்தை விட்டு சீக்கிரமாய் விலகினார்கள். ஜனங்கள் வழி விலகுகின்ற பொழுது ஆண்டவர் திருச்சபைகளிலே தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், போதகர்கள் மூலமாக வார்த்தையை கொடுக்கிறார், அப்போஸ்தலர் மூலமாக வார்த்தையை கொடுக்கிறார். யாரெல்லாம் வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள், நித்திய வழியிலே நடக்கிறார்கள், இடுக்கமான பாதையிலே நடக்கிறார்கள். அது தேவனுடைய சுத்தத்தை அறிகிற ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி நாம் காணப்படுவதற்காக, தேவனுடைய திட்டத்தையும் சுத்தத்தையும் அறிவதற்காக தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். மோசே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தார். ஆண்டவர் மோசேயை பார்த்து, நீ சீக்கிரம் இறங்கி போ, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜனங்கள் ஒரு விதமாய் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுப்பதற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. காத்திருப்போம், ஜனங்களை கர்த்தருக்குள் பலமாய் வழி நடத்துவோம், ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும், நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவோம். கர்த்தர் எதிர்காலத்திலே அதற்குரிய ரிவார்டுகளை நமக்கு கொடுப்பாராக.